Hello everyone, welcome to Jam சமையல். இந்த வீடியோவில் ரொம்பவே சுவையான வேர்க்கடலை சுண்டல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வேர்க்கடலை மட்டுமே இருந்தாலே போதும், வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு வேர்க்கடலை சுண்டல் ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: வேர்க்கடலை, வெள்ளரிக்காய், தக்காளி, கேரட், வெங்காயம், எலுமிச்சம்பழம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், அப்புறமா உப்பு. முதல்ல வேர்க்கடலை சுண்டல் பண்ணுறதுக்கு வேர்க்கடலையை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதற்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு பேனில் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். இதோட சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலையை சேர்த்துக்கணும். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து வேர்க்கடலையை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது வேர்க்கடலை ரொம்பவே வெந்து வந்திருக்கு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக வேர்க்கடலையோட ஓடை ரிமூவ் பண்ணிக்கணும். இந்த வேர்க்கடலையை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வேர்க்கடலை சுண்டல் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், அடுத்ததாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெள்ளரிக்காய், தக்காளி, அப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, அப்புறமா தேவையான அளவிற்கு உப்பு சேர்த்துக்கணும். அடுத்ததாக காரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதோட ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்துக்கணும். அவ்வளவுதான், எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான், ரொம்பவே சுவையான வேர்க்கடலை சுண்டல் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.